வேட்பாளர் பட்டியலை வெளியிடறதுக்கு பயப்படுற ரகசியம் இதுதான். எனக்கு தானே தெரியும் இந்த ரகசியம் ஏன் வெளியிடுறது தயங்குறான். வெளியிட தான் போகிறான். எப்படி இருந்தாலும் அங்கே அடித்தல் திருத்தல் மீண்டும் அடித்தல் மீண்டும் திருத்தல் மீண்டும் அடித்தல் மீண்டும் திருத்தல் அது நடந்துட்டு இருக்குது. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த நிமிடம் வரைக்கும் பெரம்பூரில் போட்டியிடுறதா விஜய் சொல்லவே இல்லை. காலையில் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை பிரச்சாரத்துக்கு தடை சார், பிரச்சார தடை இவங்களே சொல்லுவானுங்க சார். தலைவர் இன்னைக்கு வெளியேறாருன்னு ஒரு அறிக்கை மட்டும் வந்தது. ஆனால் பட்டியல் வெளியே வரல. இதுக்கு முன்னாடி அந்த முதல் கட்ட தலைவர்கள்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டு அவங்களே தனக்குத்தானே முன்மொழிஞ்சிக்கிறாங்க. முதல்கட்ட தலைவர்கள் நீங்க வேற தேர்தலுக்கு எல்லாம் தொகுதியில அண்ணன் நிக்கிறேன் வீட்டு நான் உங்க வீட்டுக்கு காலையில இங்க சாப்பிட வரப்போறேன் அக்கா மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு நான் இரவு அவன் சொல்றீங்க. அந்த தேர்தல் இருக்கான இந்த ராஜ்மோகன் என்ன சொல்றீங்க, அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டான் உங்களுக்கு, அவ்வளோதானே பேசுகிறான். அவன் வந்து கட்சி மாற போகிறான், திமுக வரப்போகிறான் தெரியுமா? பெரிய சார் நிஜமாக சொல்ல ஒரு கொள்கை பரப்பு செல்ல கொள்கை ஆராசா கிட்ட பேசிட்டான் சார். ஆராசா கிட்ட பேசிட்டான். அங்கே அவன் அணி மாறுறான். அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவான். தானை தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேசுவான். கொஞ்சம் பொறுத்து ஸ்கிரிப்ட் எழுதுறது ராஜ்மோகன் சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தேன். எப்போவுமே தாவேக்கானாவே ஒரு கண்டென்ட்டோடு வருவோம் நம்ம உட்காருவோம். இன்றைக்கி ரொம்ப நானும் ஒரு பெரிய கண்டென்ட் இருக்குது, விஜய் நம்ம கொடுக்க போகிறாரு, நம்ம நல்லா பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தேன். எப்போ வெளியிட போகிறாரு, பட்டியல் வெளியே வருதுன்னாங்க. ஒரு பட்டியலையும் இன்றைக்கி காணோம், வெளியே வரலை. வச்சுக்கிட்டா சார் வஞ்சனைப்படுறாரு. சட்டியில் இருந்தாலும் அகப்பேர் வரும். 234 தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்குது. பட்டியல் சொல்கிறீங்க, இப்படிங்க சொல்லுது. பட்டியலை வெளியிட்டால் என்ன பூகம்பம் வெடிக்கும்னு தெரியாது. பூகம்பம் வெடிக்குமா புயல் அடிக்குமா தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாலே வந்து என்கிட்ட வாங்கின பணத்தை கூடான்னு சில பேர் கேட்பான். இது அடப்பாங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்கன்னு கதறுவான் ஒருத்தன். இப்படி பல பிரச்சனைகள் இருக்காங்க. அதனால் வேட்பாளர் பட்டியல் நான் கேட்குறேன், பாண்டிச்சேரியில் 30 கேண்டிடேட் வெளியிட்டீங்க, ஓவர் நைட்டை வெளியிட்டீங்க சைலண்ட்டாக, விட்டுட்டு போங்களா? அதே மாதிரி இதுக்கு எதுக்கு சீன் போடுறீங்க? இது எதுக்கு சீன் போடுறீங்க? வேட்பாளர் பட்டியலில் வந்து விஜயே வெளியிட்டால் அப்போது வந்து எதிர்ப்பு பெருசாக இருக்காதுன்னு ஒரு கற்பனையில் இருக்கிறானுங்க. வெறும் லிஸ்ட்டை மட்டும் வெளியிட்டால் பெரிய அது பனையூர்கிட்ட வந்து அதாவது கூச்சல் குழப்பம் ஆகிடும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ வந்து அறிக்கை வெளியிடணும்னா தலைவர் அவர்களே அதில் என்ன சஸ்பென்ஸ் இருக்குன்னு கேட்க. சஸ்பென்ஸ் இல்லை சார், பல பேர்கிட்ட காசு வாங்கிட்டானுங்க. உனக்கு தான் சீட்டுன்னு மாவட்ட செயலர் அமர் ரேஞ்சுக்கு ஒருத்தர் வாங்கிட்டான். இது சீட்டு தான் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறான் சார். உதாரணத்துக்கு குறைஞ்ச அமௌண்ட்டாக வச்சுப்போம், ஒரு 10 லட்சம் வாங்குறான்னு வச்சுங்க, உனக்கு சீட்டு தான் சொல்லிட்டு மாவட்ட செயலர் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டுருப்பான். புஷியானந்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பான். சரிங்களா? இப்போ புஷியானந்த் சொல்லுவான், தலைவர் இந்த முறை இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா, அடுத்த முறை தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. அங்கே யார் சமாளிக்கணும்? மாவட்ட செயலர் சமாளிக்கணும். அவன் என்ன செய்வான்? கொடுத்தவன் பொங்கி எழுவான், கூச்சல் குழப்பமாக ஆகும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து விஜய்க்கு பாதி தெரியலாம், பாதி தெரியாமல் போகலாம். புரியுங்களா சொல்கிறது? ஆக மொத்தம் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதுக்கே இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தயக்கம் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ சீட்டு கிடைக்காதவங்க திடீர்னு தூக்கில் தூங்கிட்டானா என்ன சார் ஆகும்? ஏற்கனவே இங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இது மரணக்கழகம்னு போயிட்டுருக்குது, தமிழக மரணக்கழகம்னு. சரிங்களா? அப்படிதான் ஆயிடுச்சு. இது தமாகன்னு ஆயிடுச்சு. அது தாவேக்கா இல்லை, தமாக தமிழக மரணக்கழகம்னு ஆயிடுச்சு. இப்போ இன்னும் சீட்டு கொடுக்காதாலும் அவன் பூச்சி மருந்து குடிப்பான். இது என்ன அந்த அஜித்தான்ற பொண்ணு வந்து தெரியும்ல உங்களுக்கு, பூச்சி மருந்து குடிப்பான், இல்லை தூக்கில் தூங்குவான், இல்லை ரயில் மேலே பாய்வான், இப்படிலாம் நிறைய நடக்கும். அதனால் இவங்க அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடறதுக்கு பயப்படுற ரகசியம் இதுதான். எனக்கு தானே தெரியும் இந்த ரகசியம் ஏன் வெளியிடுறது தயங்குறான். வெளியிட தான் போகிறான். எப்படி இருந்தாலும் அங்கே அடித்தல் திருத்தல் மீண்டும் அடித்தல் மீண்டும் திருத்தல் மீண்டும் அடித்தல் மீண்டும் திருத்தல் அது நடந்துகிட்டு இருக்குது.
ஏன்னா இவன் தூக்கில் தூக்கிடுவானா சார், இவன் தூக்கில் தூங்க மாட்டான், இவன் வந்து விஷம் குடிப்பான், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ விஷம் குடிச்சா காப்பாற்றலாம், தூக்கில் தூக்கினது காப்பாற்ற முடியாதா? அப்போ விஷம் குடிக்கணும் செலக்ட் பண்ணு. இது விஷம் குடிக்கணும், தூக்கில் தூக்கணும் செலக்ட் பண்ணு, விஷம் குடிக்கணும் விட்டுரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட காப்பாற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 கட்சிகளையும் பார்த்தோம். தொகுதி பங்கீடுகள்லாம் ஒரு சலசலப்பாக போனாலும் அவங்களுக்கான இடத்த அவங்கவுங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. 2 திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இன்னும் ஒரு படி மேலே போனால் நாம் தமிழர் கட்சி முதலாவது அவங்க தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிட்டாங்க ஒரே மேடையில். ஆனால் இங்கே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சலசலப்பில் அது பேச்சே இல்லை. இன்றைக்கி தலைவர் இன்றைக்கி வெளியிடுறாருன்னு ஒரு அறிக்கை மட்டும் வந்தது. ஆனால் பட்டியல் வெளியே வரல. இதுக்கு முன்னாடி அந்த முதல் கட்ட தலைவர்கள்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டு அவங்களே தனக்குத்தானே முன்மொழிஞ்சிக்கிறாங்க. முதல்கட்ட தலைவர்கள் சார், நீங்க வேற தருதலைங்க எல்லாம் முதல்கட்ட தொகுதியில அண்ணன் நிக்கிறேன், வீட்டு நான் உங்க வீட்டுக்கு காலையில இங்க சாப்பிட வரப்போறேன், அக்கா மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு, நான் இரவு. அவன் தான் சொல்றீங்க, இந்த தருதல் இருக்கான இந்த ராஜ்மோகன் என்ன சொல்றீங்க, அவனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டான் உங்களுக்கு, அவ்வளவுதானே பேசுறான். அவன் வந்து கட்சி மாற போறான், திமுக வரப்போறான் தெரியுமா? பெரிய சார் நிஜமா சொல்ற ஒரு கொள்கை பரப்பு செல்ல கொள்கை ஆராசா கிட்ட பேசிட்டான் சார், ஆராசா கிட்ட பேசிட்டான், அங்க அவன் அணி மாறுறான், அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவான். தானை தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேசுவான். கொஞ்சம் இருக்கிற ஸ்கிரிப்ட் எழுதி அவனால ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவனை வந்து அவனால பட முடியல சார். சார் அவனுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியலையா சார்? எஃப்ஐஆரெல்லாம் ஓடினே தான் சார் அவன் பாட்டுன்னு. அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு செக் போஸ்ட்டில் நிறுத்துறாங்க, ஆரம்பாக்கம் செக் போஸ்ட்டில் நிறுத்துறாங்க, ஆந்திரா செக் போஸ்ட்டில். என்ன தம்பி ஏன் ஓடி வரீங்க, மூச்சு தரிக்கான்னு கேட்டான். சார் என் மேலே கேஸ் போட்டாங்க, என் மேலே கேஸ் போட்டாங்க. ஏன்பா நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் தான்ப்பா, உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இல்லைப்பான்னு. இல்லை சார் போட போகிறாங்க சார், உங்களுக்கு தெரியாது சார், தயவு செஞ்சு விடுங்க சார், இந்த செக் போஸ்ட் தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லணும். அந்த செக் போஸ்ட்டை தள்ளிக்கின்னு ஓடு போகிறான். ஆந்திரா எல்லாம் முடியுது, மகாராஷ்டிரா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஓடுறான். அங்கேயும் மகாராஷ்டிரா ஹிந்தியில் சொல்கிறான், இது எனக்கு எஃப்ஐஆர் போட போகிறாங்கண்ணா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க, ஐயோ அது மாதிரி இல்லையா, நாங்கள் தமிழ்நாடு போலீஸை கான்டாக்ட் பண்ணி கேட்டோம், அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லைங்க என் மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான். நேபாள் பார்டர் அந்த ஜம்முலாம் தாண்டி இப்படி போயிட்டு பாகிஸ்தான் வாகா பார்டருக்கு போயிட்டான் சார். இது அங்கே போய் சொல்கிறான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ள அனுப்பிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு வந்து இந்தியாவில் எனக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. அங்கே போய் எப்படி இந்தியாவில் எனக்கு வந்து போடுறாங்க, தமிழ்நாடு கூட சொல்ல, எனக்கு இந்தியாவில் எஃப்ஐஆர் போடுறாங்க. எல்லா ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த ராஜ்மோகன் மேலே எஃப்ஐஆர் இருக்குதா பெரிய எல்லா, ஆமாம் எந்த ஸ்டேஷனில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டுக்கும் கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி கேட்குறாங்க, எப்படிங்கண்ணா எஃப்ஐஆரே கிடையாதுங்க தம்பி, உங்கள் பேரில் எஃப்ஐஆர் தம்பி, போங்க தம்பின்னு சொல்கிறாங்க. வாகா பார்டரில் அவங்க 2 பேரும் காலை தூக்கி சல்யூட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, வாகா பார்டரில் அந்த சந்துக்குள்ளே பூந்து ஓடிக்கிறாங்க சார் பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களெல்லாம் ஏபிலாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் திருப்பி கெஞ்சி கூத்தாடி வந்து சேர்ந்தவன் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த ராஜ்மோகன். அப்போ அவனுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும். இப்போ எக்கு தப்பா பேசுகிறோம். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், எந்த படம் அஞ்சான் திமுக போகிறார் ஒரு படத்தில், அதுதான் சார் கே.எஸ். ரவிக்குமார் படம் அஞ்சான்னு நினைக்கிறேன் அநேகமா. அந்த படத்தில் வந்து நான் இவ்வளோ கொடூரமாக பேசியிருக்கிறேன்னா, இப்போ ராஜ்மோகனை கூட்டு போய் உட்கார வச்சு 2 சைட்லேயே உட்காந்துட்டு இது இந்த பக்கம் அண்ணன் சேகர் பாபு, இது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராசா 2 பேரும் உட்காந்துட்டு தம்பி வீடியோ ப்ளே பண்ணுறான். இவன் பேசுகிறான் பார்த்தீங்களா இப்போ மேடையில், எது இவன் பேசுகிறான் பேசும், அடேங்கப்பா இவ்வளோ கொடூரமாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்குண்ணா. என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு, அண்ணே நான் சேர்ந்துறேண்ணே, மெம்பர் ஆகிறேண்ணே, தானை தலைவர் தர்ம தலைவர் இது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, தர்ம தலைவர்னு சொன்னவர் விஜய சொல்லி, அதுதான் சார். அப்படியே பிளேட்டை மாற்றி போடுவான். கிடக்குறான் சின்ன பையன் கிடக்குறான், நீங்கள் வாங்கினே நம்ம போகலாம் பிரச்சாரத்துக்கு. எப்போ தம்பி எலெக்ஷனாக முடிஞ்சிச்சா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, இருண்ணா எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடறானேன்னுவான். அதுதான் இப்போ அவங்க தலைவர் பேசின மாதிரி தான் நம்ம கேட்கணும். வர்த்தா சார் திமுகவில் ராஜ்மோகன் வர்த்தா சார் அப்படி கேட்கணும். அதுதான் சார், நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க சார், யார் சார் இந்த ராஜ்மோகன்? இன்றைக்கி நாங்கள் ஓப்பனாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி பெருமைக்கெலாம் இல்லை, கடல் கடந்து வேற்று அண்டை நாட்டில் கூட சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், அல்லது ஆஸ்திரேலியா இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எங்கிருந்தோ ஒரு 4 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து சார் உங்களோட ஸ்பீச் நான் கேட்டேன் சொல்கிறான், கமெண்ட்டில் வந்து சொல்கிறான், ஃப்ரான்ஸும் சொல்கிறான், ஜெர்மனியும் சொல்கிறான்,
இன்னும் தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து நான் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து பல கண்ட்ரீஸ்லேருந்து நான் செய்யலான்னு கேட்டேன். சார் உங்கள் ஸ்பீச்சை கேட்டேன் சார், வாழ்த்துக்கள் சார், பாராட்டுகள் சார், ஏதோ ஒன்று சொல்கிறான். இத்தனை நம்ம நேரடியாக ஃபோனில் போட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம நேரமும் கிடையாது, அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சமயம் சூழ்நிலையும் கிடையாது. நம்ம டைட் ஷெடியூலில் போயிட்டுருக்கு. அப்போது இது வந்து நம்ம இந்த ராஜ்மோகன்லாம் யாருக்கு சார் தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். என்ன தான் நீங்கள் யூடியூப்பில் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏன்னா இவனுக்கான ஒரு யூடியூப்பில் இவன் பேசுவான், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 10 சேனல் அவன் பேசுகிறதுலாம் கிடையாது, இவனுக்கு அந்த அழைப்பும் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2500 வீடியோ மேலே நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி வந்து இத்தனைக்கும் நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவாய்ட் பண்ணுறேன். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியும், அவனுக்கு பண்ணுற கூத்தெல்லாம் நமக்கு தெரியும். இவனுக்கு பணத்தை வாங்கி வச்சுட்டு அரசியல் கட்சிக்கிட்ட நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பலியாக்குவானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் தான் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகிறதுல சர்வ சுதந்திரமாக நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம பயணிக்கிறோம். என்ன அப்போது இந்த ராஜ்மோகன்லாம் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகன்ற அந்த பேரில் அந்த கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு இன்றைக்கி ராஜ்மோகன்னா தமிழ்நாடு முழுவதும் தெரியுதா? தமிழ்நாடு அது கடந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கான ஒரு கட்சி எங்கெல்லாம் தமிழர்லாம் அங்கெல்லாம் தாவேக்கோட வந்து நிர்வாகியார்னா ராஜ்மோகன் தெரியும். இந்த அடையாளம் கொடுத்தது யார்? விஜய் மூலமாக தான் இந்த அடையாளம் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கட்சி வந்து ஒன்று கூட்டு உட்கார வச்சு பேசுது, இல்லை ஏதோ ஒன்று அது நல்லபடியாவோ இல்லை அது மிரட்டோ ஏதோ செய்துன்னு வச்சுங்களேன். எதனால் முக்கியத்துவம்? அப்போது ஒரு அரசியல் கட்சி ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இதுவே பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2017 இன்றைக்கி பார்த்துங்க 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நம்ம பேசி உலகம் முழுவதும் நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அடையாளப்படுறதுன்னு ஒன்று. இவன் அப்படி இல்லை, சரசரன்னு வந்து வந்துட்டான், கட்சியோட வந்து பொறுப்பாயிட்டான். இதில் ஒரு பெரிய வேடிக்கை சொல்லட்டுமா? சிரிக்காமல் இருங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க. லயலாமணி நேற்றுக்கு பேசுகிறான். இருங்க, லயலாமணினாவே எனக்கு தெரியல. இல்லை சார், வேறு லோலாய் மணி அவன் பேசுகிறான். தயவு செஞ்சு யாரும் சிரிக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக மட்டும் கேளுங்க. சிரிப்பு வரவங்க ரொம்ப அடக்கிங்க, நீங்கள் வேறு வழி கிடையாது. அவன் சொல்கிறான், இந்த சம்பவத்தை நான் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இதை நிச்சயம் அண்ணன் நான் பேசலாமண்ணே, நான் பேசுகிறேண்ணே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கணும், நான் பேசுகிறேன், நான் இதை கண்டிப்பாக நான் பேசிட்டேன் அவனை அப்படின்றான். சரியா, என்னடா பில்டப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தலைவர் அவர்கள் யார்? விஜய் தலைவர் அவர்கள்கிட்ட பட்டியல் கொடுக்குறாங்க. அப்போது சேலத்தில் பயிலரங்கம் நடக்குது. அந்த பயிலரங்கத்தில் தலைவர் வந்து பட்டியலை வாங்குகிறார். அப்போது அண்ணன் ராஜ்மோகன் கட்சியில் கூட இல்லை, ஆதரவாக தான் இருக்கிறார், கட்சியில் கூட உறுப்பினர் ஆகலை. அப்போ தலைவர் அவர்கள் பட்டியல் வாங்குறாரு. அந்த பட்டியலை வந்து அவர் முதல் டிக் செய்த பெயர் ராஜ்மோகன், அண்ணன் ராஜ்மோகன். சேலம் பயிலரங்கத்தில் பேசுவதற்காகவும் பயிற்சி கொடுப்பதற்காகவும் அண்ணனை தேர்வு செய்து முதல் டிக் செய்த பெயர் ராஜ்மோகன். அப்பொழுது ராஜ்மோகன் அவருடைய தந்தையார் மருத்துவமனையில் இருக்கிறார். இவர் சேலத்தில் வந்து மைக்கை பிடித்து அந்த பயிலரங்கத்தில் பேசிய போது அவர் தந்தையார் வந்து இறந்து விட்டார். ஆனால் அந்த இறப்பு கூட செல்லாமல் அந்த பயிலரங்கத்தில் பங்கேற்றார். இப்போ நான் கேட்குறேன் லயலாமணியை, டேய் டென்ஷன் ஆக்காதீங்களா? நான் நினைக்கிறேன், இப்போ நீ எதுக்கு இதை நீ சொன்ன? இப்போ இதன் மூலமாக நீ என்ன சொல்ல வர? ராஜ்மோகன் பேரை டிக் பண்ணார், அவங்க அப்பா செத்துட்டார். நல்லா போனீங்க. ராஜ்மோகன் பேரை டிக் பண்ணார், இவர் மைக்கை பிடிச்சாரு, அவங்க அப்பா செத்துட்டார். இதை மூணுத்தையும் மட்டும் பாருங்கள். இதில் வந்து என்ன தெரியுது? இவன் டிக் பண்ணும்போது, ராஜ்மோகன் பேரை டிக் பண்ணும்போது இது எவன் பேனா எடுத்துட்டான். அவங்க அப்பா கெஞ்சினதுனால, நான் தான் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கிறேன்ப்பா, என்னை எடுத்துக்கிட்டு என் மகனை விட்டுரு. எப்படி பாபர் வந்து ஹுமாயூன் சிக்கில் இருக்கும்போது பாபர் போய் அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிட்டார், என் உயிரை எடுத்துக்க, வயோதிகன் நான், என் உயிரை எடுத்துக்க, என் மகன் உயிரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட போய் வேண்ட உடனே அதேமாதிரி அது மாதிரி இவன் டிக் பண்ண உடனே அவர் பேனா எடுத்துட்டாரு டிக் பண்ணுறதுக்கு. யாருக்கு? ராஜ்மோகனை டிக் பண்ணுறதுக்கு. யார்? ஆமாம், மேலே இருக்கான் பாருங்க, ஏமா. அப்போது ராஜ்மோகன் அப்பா என்ன சொல்கிறாரு, வயோதிகனான என்ன நீ எடுத்துக்க, என் மகனை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே மகனை விட்டுட்டு அப்பாவை தூக்கிட்டார். இதுதான் அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது லயலாமணி என்ன சொல்ல வரான்னா, எங்கள் தலைவர் முதல்ல டிக் பண்ணது யார்? ராஜ்மோகன் தான் டிக் பண்ணார். ஆனால் இன்னும் வந்து ராஜ்மோகன் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான்.
அவர் டிக் பண்ண உடனே முடிவாயிடுச்சு. ஆக மொத்தம் அந்த வீட்டில் ஒரு சாவு. யார் வீட்டில் சாவு? ராஜ்மோகன் வீட்டில் சாவு. உங்களுடைய தனிப்பட்ட கதையெல்லாம் இந்த பெருமையெல்லாம் நீங்கள் வேற எங்கன்னா வச்சுங்க, கிழிச்சு தொங்க விட்டுருவோம் நாங்கள். நல்லா இப்போ புரியுதா சார் அவன் தலைவனான்றது? புரியுது. அவன் தலைவன் கேட்டால் யார் வீட்டையாவது இழவை எடுக்கிறவன் யார்? விஜய். ராஜ்மோகன் வீட்டில் இழவு விழுது. யார்? அவங்க அப்பா இறக்குறாரு. அது காரணம் யாருன்னா அவன் டிக் பண்ணான். யாரை டிக் பண்ணா? ராஜ்மோகன் டிக் பண்ணான். ராஜ்மோகன் டிக் பண்ணும்போது ஏமா அங்கே டிக் பண்ணுறான் ராஜ்மோகன் பேரை. புரியுதுங்களா? இவன் பெருமையாக சொல்கிறான். இங்கே வந்து என்னன்னா தெரியுமா, அவர் தியாகி, அப்பாவுடைய இதே தெரியலா தற்குறி. காலங்காலமாக பெத்து வளர்த்த தகப்பன் வந்து சாக கிடக்கிறான். அதை விட்டுட்டு இவன் தற்குறி தலைவன் அவன் கூப்பிட்டு டிக் பண்ணுறான்னா இவர் போனா அப்படியே இவர் பயிலரங்கத்தில் போய் பிடுங்கி பார்த்துன்னு அவங்க பயிலரங்கத்தில் பேசுறது தான். எனக்கு எங்கள் வீட்டுக்கார கூட பிடிக்காது, இவங்க பயிலரங்கம் அதானே. எங்கள் வீட்டுக்கார கூட பிடிக்காது, எங்கள் விஜய் மாமா தான் பிடிக்கும். நான் 16 வருஷமாக காதலிக்கிறேன். இன்னும் இவனுக்கு வண்டவாளை எவ்வளோ வருமோ தெரியல. ஏன்னா அதில் இன்னும் உள்ள ஒரு சார் ஒரு பையன் பேசுகிறான். ஒரு அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிற, தயவு செஞ்சு அதை ப்ளே பண்ணுங்கள், இந்த வீடியோவில் சேர்த்து ப்ளே பண்ணுங்கள். அவன் சொல்கிறான்னு கேட்டால் பல பெண்கள் டிவிக்கில் இருக்க பல பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து அப்யூஸ் ஆகிருக்கிறாங்க. வெளியில் சொல்லாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அது என்றைக்கு வெடித்து வெளிவரும் தெரில. ஏன்னா அந்தந்த லெவலுக்கு இது. இப்போ இவங்கெல்லாம் சொல்ல முடியாது சார், இவங்கெல்லாம் விஐபி சார். யாரெல்லாம்? இந்த லோலாய் மணி, ராஜ்மோகன் இவனுக்கெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஏங்க வயலுக்கு பாய்ச்சும் போது அப்படி கொஞ்சம் வரப்புலேயே கொஞ்சம் பாயறது தானேங்க இது. பெரிய வயல் இது. அப்படி பாய்ச்சும் போது இப்படி கொஞ்சம் வரப்புலேயே கொஞ்சம் பாய தானே செய்யும். இனி வெடிச்சு வெளியே வரும். ஏன்னா இவனுக்கு பில்டப் பண்ணுறது. உங்கள் வீட்டில் இருந்து டிஃபன் சாப்பிடுன்றானே இது. உங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுவேன், உங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிடுவேன் பாருங்களாங்க இது. எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, இவனுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குறானுங்க. யாருக்கு? பிஜேபிக்கு. பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு என்னைக்கு பேரை வச்சிங்களோ அந்த பேரை மறந்துட்டாங்க மக்கள். இது பிஜேபியோட அந்த இன்னொரு பேருக்கு பாருங்க, பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு, அதை மறந்துட்டானுங்க. இது முழுக்க முழுக்க தமிழக காமக்கழகமாக மாறிடு. தமிழக காமக்கழகமாக மாறிட்டு இருக்குது. உண்மை இல்லை, தமிழக பாலியல் கழகமாக மாறிட்டு இருக்குது. சரிங்க சார். ராஜ்மோகனோட செயல் இப்படி அவரே தனக்கு தானே முன்மொழிஞ்சினாரு. மற்ற நிர்வாகிகள், அதாவது மூத்த நிர்வாகிகள், புசியானதாக இருக்கட்டும் சார், ஆதவர்ஜனாக இருக்கட்டும் சார், எழும்பூர் பாருங்க, எழும்பூர் ராஜமோகன் அது தெரிஞ்சிச்சு. யாரு? எழும்பூர்னா வந்து எழும்பி தானே பேசுறான் இவன் ஹைட்டுக்கு. இது பார்த்தீங்கல்ல, எழும்பூர் ராஜமோகன் எழும்பி தானே பேசுறான். இது எகிரி பேசுறான்ல, எழும்பி வில்லிவாக்கம் தொகுதி. அதான் சார் எக்மோரு, எக்கி பேசுனா எக்மோரு. இன்னொருத்தர் வில்லிவாக்கம் வில்லங்கம். யார் வில்லங்கம்? ஆதவர்ஜனா என்ன சொல்ற? இல்லை வந்து அம்பத்தூர் தொகுதி கொடுத்தாருன்னா அமைதிப்படை, யார்? அமாவாசை, அம்பத்தூர். அந்த ஆக மொத்தம் இவனுக்கு எல்லாருமே தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறானே தவிர, இதை இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த நிமிடம் வரைக்கும் பெரம்பூரில் போட்டிடுறதா விஜய் சொல்லவே இல்லை. காலையில் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை பிரச்சாரத்துக்கு தடை அப்படி சார், பிரச்சார தடை இவங்களே சொல்லுவானுங்க சார். ஆட முடியாத கூட பத்தலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது நேரடியாக சொல்லிடுறேன். சில சொல் வழக்கு இருக்கு. ஆட முடியாத என்ன சொல்லுவாங்க இல்லையா? அது சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடுது. கேட்ட பேர் நான் பெண்களை இல்ல சொல்றேன். ஆட முடியாத தேவடியா பீப் போட்டுங்க வேணா கூட பத்தாவது சொல்லலாம். அந்த மாதிரி இவன் நல்லா யோசிச்சு பாருங்க சார். சும்மா ஓவரா பில்டப் பண்றீங்க. சரி, எக்மோர் போனல நேற்று. சரி, நேற்றுக்கு கமிஷன் ஆஃபீஸ் போனலடா, எவ்வளோ கூட்டம் வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? நீ போனல, எவ்வளோ பேர் வந்துட்டாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறோம். நெஞ்சை நிமித்திக்கின்னு போனோம். பட்ட பகலில் போனோம். திருட மாதிரி போற, ரகசியமா போற. ஆனால் சரியான சம்பவம் செஞ்சிடாரு. எல்லாம் அப்படிதான் சொல்றானுங்க. அதான் சொல்றான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றான். பொன்ராஜ் அவர்களுக்கு வந்து கொதிச்செழுந்துட்டாங்களாம். இது பொன்ராஜுக்கு எதிராக வந்து மக்கள் எங்கடா கொதிச்செழுந்தாங்க? அவர் இன்னொரு 4 வீடியோவில் பேசிட்டாரு. இது அந்த கருத்து நான் பின்வாங்கவே இல்லை, அந்த கருத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஊருக்கே தெரியும் எது தவறு எது சரி தெரியுமா? ஒன்று பேசுது ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது பொண்ணை உட்கார வச்சு பேசுகிறான். அது கிராப் அடிக்கிறது, இவன் குடுமி வச்சுனுக்கிறான். இவன் போய் மீசையை பற்றி பேசுகிறானுங்க. இந்த பொறுக்கிங்க நக்கீரன் மீசையை பற்றி பேசுகிறீங்களாடா? இவன் ஃபெலிக்ஸை பற்றி பேசுகிறான். பாடி ஷேமிங்லாம் இல்லை, பேசுகிறான். நாங்களும் பேசுவோம். நீங்கள் மீசையை பற்றி பேசுனா நான் ஃபெலிக்ஸோட கொண்டையை பற்றி பேசுவான். எதிர்க்க பொண்ணுக்கு வந்து கிராப் அடி வச்சுருக்கான். என்னடா கான்செப்ட் உங்களுது? அது கிராப் வச்சுட்டு இருக்குது, இவன் குடுமி வச்சுன்னுக்கிறான். அது பேசுது. நான் கட்டணும்
அந்த ஆள் எப்படி பேசுவார்? நான் அவரை சொட்டைன்னு சொல்லட்டுமா? சொட்டைன்னு யாரை தெரியுமா சொல்லணும்? அதோ என்ன மாதிரி ஆளை ஒன்றா சொல்லலாம், சொட்டைன்னு கூட சொல்லலாம். பொன்ராஜ் சொட்டைன்னு சொல்ல முடியுமா? விஜய் கூட சொல்லலாம். விஜய் சொட்டை யாருக்குன்னு தெரியணும் முதல்ல. ரோப்பா போட்டுக்கிறான் சொட்டை விஜய், அவனை சொல்லு சொட்டைன்னு. அவர் நான் சொட்டைன்னு சொல்லலாமா? எது ஏற்கனவே உங்கள் குழப்பு நாறிக்கிட்டு இருக்குது ஃபெலிக்ஸோட கதை. இனிமேல் தான் இறங்கணும் போல இருக்கு ஃபெலிக்ஸை. திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் பண்ணிட்டான் உன்னை. அண்ணன் பொண்ணே நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொன்னான். அன்றைக்கி வாயை திறந்தியா நீ? மறுத்தியா நீ? இல்லைன்னு மறுத்தியா? பொய்ங்க, அது தப்புங்க, அது மறுத்தியா நீ? இன்னைக்கு தான் பொண்ணை உட்கார வச்சு சீன் போட்டுன்னு இருக்கிற. என்னமோ வந்து அந்தம்மா வந்து முதலமைச்சர் அப்பான்னு சொல்கிறாங்களே, அதை நாங்கள் தப்பாக பேசுவோம். அப்பானா என்ன அர்த்தம் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? ஃபெலிக்ஸுக்கு வந்து மகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணன் மகள் கூட சொந்த மகள் தான், தம்பி மகள் தான். கேவலமான. அப்புறம் வேற மாதிரி பேசிடுவோம். வரம்பு இருக்கு எல்லாத்துக்கும். பேசலாம். நான் பொண்ணை உட்கார வச்சுட்டா நான் பதில் பேச மாட்டேன்னு நினைப்பேன். உனக்கு வியாபாரம் ஓடல, உன் வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு பொண்ணை உட்கார வச்சு பேசுறீங்க. அவன் ஒரு பொறிக்கை அப்படி தான் உட்கார வச்சு பேசியிருந்தான் சவுக்கு. நீ வந்து பார்த்தா உன் வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரிசு கட்சியில் போய் சேர்ந்த உடனே பொண்ணை உட்கார வச்சு கதை தெரியாதா எங்களுக்கு? உங்கள் வீடியோ ஓடுற லட்சணம். பேசலாமா? டிவிக்கால நீ சேர்ந்த பிறகு தான் பொண்ணை உட்கார வச்சு பேச வச்ச. நம்ம தலைவர் இருக்கிறத பேச. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் தப்பா எதுவும் பேசவே இல்லையே. நீங்க பேசுற அளவுக்கு பேசவே இல்லையே. நான் ஃபெலிக்ஸ் பொண்ணு பேசுற அளவுக்கு நான் பேசலையே. கரெக்டா பேசிட்டு இருக்கிறேன். யாரை வந்து பேசுறது? எது ஒப்பிடுறது? முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சமூகம், இந்த தமிழ் சமூகம் கொடுக்குற அந்த அந்த பட்டம் ஐயான்றதுலாம் யாரை வச்சுக்கிறது கிடையாது. சீமான் இன்னைக்கு அண்ணன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சொல்லுது, அண்ணன் சொல்லுது சீமான. அப்படிதான் ஐயா ஸ்டாலின், அவ்வளோதான். நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொன்ராஜை பற்றினா நீங்கள் பேச தகுதி இருக்கா? முதல்ல இந்த வார்த்தைக்கு பதில் என்னடா? முதல்ல ஃபெலிக்ஸை நான் கேட்குறேன், இந்த வார்த்தைக்கு பதில் என்ன? பேசு. ஒரு பெண் வந்து நான் வந்து மனைவியாக கூட பொண்டாட்டியாக கூட நான் இந்து பண்ண சொல்லாது. கரெக்டான வார்த்தையா அது? எங்க சொல்ல தப்பான வார்த்தை இல்லை, சரியான வார்த்தை தானே? அந்த 4 பெண்கள் என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதை அப்படியே உங்கள் மகளை சொல்ல பார்ப்போம். நீ ஆமோதிக்கிறல்ல, சரின்னு சொல்கிறல்ல? ஃபெலிக்ஸ் நேரடியாக சவால் விடுறேன். அந்த 4 பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை 14 வருஷமா நான் காதலிக்கிறேன், தப்பான வார்த்தை கிடையாது. என் பொண்டாட்டியா கூட இருந்திருப்பேன், தப்பான வார்த்தை கிடையாது. என் புருஷனே கூட்டு போய் விடுவார், தப்பான வார்த்தை கிடையாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வார்த்தையை நீங்கள் வந்து போட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டு, என் 4வது வார்த்தை என் கணவர் கூட பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் மாமா தான் பிடிக்கும். இந்த 4 வார்த்தையை வந்து உன் பொண்ணையே பேச சொல்லு பார்ப்போம். இது தப்பான வார்த்தை இல்லைல்ல? பேச சொல்லு பார்க்கலாம். விஜய் பார்த்து பேசுவியா நீ? பேச விடுவியா நீ? தப்புனா தப்புன்றதை ஒத்துக்கணும். நீ ஒரு பத்திரிகையாளர் தான் பத்திரிகை. பொண்ணை உட்கார வச்சுட்டு தற்கொலை பசங்கிட்ட கட்சியில் போய் சேர்ந்த உடனே வியூஸ் வர்றதுக்காக போய் கேவலமான வந்து ஒரு யூடியூப் வியாபாரத்துக்காக பொண்ணை முன்னாடி உட்கார வச்சு கதை அளக்குறியா? வரம்போட பேசுனா நானும் வரம்போட பேசுவோம். தப்பு இல்லை இது. எதை சுட்டி காட்டுறது? முதலமைச்சர் அப்பான்னு சொல்ல சுட்டி காட்டுவியா நீங்கள்? அப்பானா அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பானா என்ன அர்த்தம் தெரியுமாடா? முதல்ல ஃபெலிக்ஸ் நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டை இருக்கோ இல்லையோ, முதல்ல உன் கொண்டையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பாரு. சொட்டன்னு பேசுவேன்னு யாரை சொட்டன்னு பேசுவேன் நீ? யாரை சொட்டன்னு பேசுவேன்? நேராக போவாங்க விஜய்கிட்ட போய் பாரு, தலைமொழி பிடிச்சி இழுத்துப்பாரு, சொட்டையா ஒரிஜினலான்னு தெரிஞ்சிடும். தப்பு இல்லையா? எதுக்கு எந்த வார்த்தை பேசுறது? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி பேசுறதா? தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரம் கருத்து முக்கிய நன்றி. நன்றி சார்.